இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத அளவுக்கு தண்டனை அளிக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற மோடி சிறப்பாக செயல்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் ஊக்கத்தொகை மற்றும் தேசிய பஞ்சாயத்து விருதுகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் பயங்கரவாதத்தை ஒட்டுமொத்தமாக வேறு அறுப்போம் என சூளுரைத்தார். முன்னதாக பீகாரில் அம்ரித் பாரத், நமோ பாரத் விரைவு ரயில் சேவைகளை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக எம்பி திருச்சி சிவா மற்றும் சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக தாக்குதலில் பலியானவர்களுக்கு கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்கள் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்தியா வந்தவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், பாகிஸ்தானியர்களுக்கான மருத்துவ விசா ஏப்ரல் 29ஆம் தேதி வரைதான் செல்லும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்குள் நுழைய அனுமதி இல்லை என்றும், தற்போது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை மத்திய அரசு துரிதப்படுத்தியுள்ளது. தனது நாட்டு வான்வெளியில் இந்திய விமானங்கள் நுழைய பாகிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவை சேர்ந்த போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை இனி பயன்படுத்தக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளிடையேயான வாகா எல்லையை மூடுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக வாகா எல்லையை இந்தியா மூடிய நிலையில் பாகிஸ்தானும் எல்லையை மூடி உள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை மத்திய அரசு திரும்பப் பெற்ற நிலையில் பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகிறார்கள். சார்க் விசா பெற்று இந்தியாவுக்கு வந்த பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகின்றனர். அட்டாரி வாகா எல்லை மாலையில் மூடப்படும் வரை இந்தியாவை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேறினர். இந்நிலையில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் 42 தீவிரவாத முகாம்கள் செயல்படுவதை இந்திய ராணுவம் அடையாளம் கண்டுள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி வெள்ளிக்கிழமை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தீவிரவாத தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மத்திய அரசு தரப்பில் பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் தங்களின் பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. இத்தகைய சூழலில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர் நடவடிக்கைகள் குறித்து ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்க ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி வெள்ளிக்கிழமை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்ததை அடுத்து பிரதமர் மோடி உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பாகிஸ்தானியர்களுக்கான விசாவை தடை செய்வது, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை அறிவித்தார். அதன்படி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர் நிறுத்தி வைக்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது போருக்கான நடவடிக்கை என பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 29 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து விசா ரத்து, சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்தது. அதன்படி பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாகிஸ்தான், சிந்து நதிநீரை நிறுத்தி வைத்தது போர் நடவடிக்கை என தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானுடனான சிம்லா அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 1972ஆம் ஆண்டில் போடப்பட்ட இந்திய பாகிஸ்தானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தமான சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்தியா தாக்குதல் நடத்தினால் எதிர் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ள பாகிஸ்தான், நாட்டின் எல்லையில் இருக்கும் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க அந்நாட்டு ராணுவத்திற்கு பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளது. தங்களது இறையாண்மை பாதுகாப்புக்கு எதிரான எல்லா அச்சுறுத்தல்களும் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான வாகா எல்லை மூடப்படும் என இந்தியா அறிவித்தது. இந்நிலையில் இந்தியாவுடனான எல்லையை மூடுவதாக வர்த்தகங்கள் அனைத்தையும் நிறுத்தி வைப்பதாகவும் பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. குறிப்பாக 3வது நாடுகள் வழியாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் உட்பட அனைத்தையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ள பாகிஸ்தான், அச்சுறுத்தலுக்கு எதிராக உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் பாகிஸ்தான் மீது இந்தியா பழி போடுவதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் கூறியுள்ளார். இந்தியா தாக்குதல் நடத்தினால் எதிர் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பேசிய பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர், தாக்குதல் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது பழி போடுவதாகவும் ஆதாரம் இருந்தால் காண்பிக்கட்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாங்கள் தற்காப்புக்காகவே தயாராக இருப்பதாகவும் இந்தியா மீண்டும் பாகிஸ்தான் மீது பழி போட்டு விளையாடுவதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக சீனா, கனடா உள்ளிட்ட G20 நாடுகளின் தூதர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஜெய்சங்கர் ஆகியோர் தாக்குதல் தொடர்பாக விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து தாக்குதல் குறித்து சீனா, கனடா உள்ளிட்ட G20 நாடுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஓய்வெடுக்க சென்றபோது தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் கைது செய்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் எல்லையில் 182வது பட்டாலியனை சேர்ந்த கான்ஸ்டபிள் PK சிங் ஓய்வு எடுக்க நிழல் பகுதிக்கு சென்றபோது தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றார். தொடர்ந்து பாகிஸ்தான் வீரர்கள் அவரை கைது செய்த நிலையில் விடுதலை செய்யக்கோரி இரு நாடுகளிடையே கொடி சந்திப்பு நடத்தப்பட்டது. தொடர்ந்து வீரரை மீட்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை குறித்து கணக்கெடுக்கும் பணியினை காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானியர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக அதிக அளவில் தமிழகம் வருவதாகவும் சிகிச்சையில் இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சையில் இருப்பவர்களை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவோம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்ததற்கு கலைஞர் காரணம் எனவும் அவரது பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, G.K. மணி உள்ளிட்டோர் பேசினர். இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்ட கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்ததற்கு கலைஞர் காரணம் எனவும் தெரிவித்தார். சென்னையில் 500 மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் நவீன வசதிகளுடன் குடிமைப்பணி பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், குடிமைப்பணிக்கு தேர்வாகும் மாணவர்களுக்காக வைக்கப்பட்ட தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சென்னை செனாய் நகர் பகுதியில் குடிமைப்பணிகள் பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் சட்டக்கல்லூரி கட்டித்தர வேண்டும் என்ற பாஜக உறுப்பினர் கோரிக்கைக்கு அமைச்சர் ரகுபதி பதில் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கன்னியாகுமரியில் சட்டக்கல்லூரி கட்டித்தர வேண்டும் என்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளம் வழக்கறிஞர்களுக்கு மானியம் தர வேண்டும் என்றும் பாஜக உறுப்பினர் காந்தி கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்பது அரசின் கொள்கையாக இருந்தாலும் நிதி பற்றாக்குறையினால் தற்போது செயல்படுத்த முடியாத சூழல் நிலவி வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் வெள்ளிக்கிழமை உதகைக்கு வருவதையொட்டி கான்வாய் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் மாநில, மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், நிறுவனங்களின் துணைவேந்தர்களின் வருடாந்திர மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் உதகையில் உள்ள ராஜ்பவனில் தொடர்ந்து 4வது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இதனையொட்டி இன்று ராஜ்பவன் மாளிகையிலிருந்து ஹெலிகாப்டர் தளம் வரை கான்வாய் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் உதகை நகரில் பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் கோரிக்கைக்கு அமைச்சர் நேரு பதிலளித்தார். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என்று ஜெயராம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நேரு, அதில் ஒரு சில பகுதிகளுக்கு கடந்த 9 மாதங்களாக 24 மணி நேரமும் சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்று சுட்டிக்காட்டினார். மேலும் கொரத்தோட்டம் பகுதிக்கு விரைவில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். அமைச்சர் நேருவிற்கு சபாநாயகர் அப்பாவு அறிவுரை வழங்கினார். தமிழக சட்டசபையில் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் கேள்விக்கு அமைச்சர் நேரு 7 நிமிடங்களுக்கு மேலாக பதில் அளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும் என்ற பதில் மட்டும் சொல்லுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். திருப்பதி மலைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் முன் எப்போதும் இல்லாத வகையில் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. பக்தர்களின் உடைமைகளும் அதேபோல் தீவிரமாக சோதிக்கப்படுகிறது. மேலும் திருப்பதி மலைப்பாதை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் பணியாளர்களை நியமித்து பக்தர்களின் வாகனங்கள், உடைமைகள் ஆகியவை சோதனை செய்யப்படுகின்றன. அதேபோல் திருப்பதி மலையில் பக்தர்கள் கூடும் முக்கிய இடங்கள், முக்கிய சந்திப்புகள் ஆகியவற்றில் தீவிர கண்காணிப்பு பணியில் தேவஸ்தான அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா 75 ஆண்டுகள் பழமையான நாடு அல்ல எனவும் அது 1000 ஆண்டு பழமையான நாடு என்றும் ஆளுநர் ஆர். என். ரவி தெரிவித்தார். UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கௌரவிக்கும் விதமாக வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரை சென்னை கிண்டி ஆளுநர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆளுநர் ஆர். என். ரவி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய நாட்டை பற்றி அதிகமாக படிக்கவும், நாகரிகம் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மேலும் இந்தியா 1947ஆம் ஆண்டு பிறக்கவில்லை எனவும் அது பிறந்து பல்லாயிரம் ஆண்டுகள் ஆவதாகவும் தெரிவித்தார். தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் மகப்பேறு குழந்தை பிரிவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் சிகிச்சை பெற்று வரும் இந்த மருத்துவமனையின் முதல் தளத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு உறவினர்கள் உள்ளிட்டோர் தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தனர். இதேபோல் மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டது. தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என ஆட்சியர் பிரியங்கா வங்கஜம் தெரிவித்துள்ளார். தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து நிகழ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடும் புகையால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டதாக விளக்கம் அளித்தார். இதனிடையே அரசு மருத்துவமனையில் எந்தவித முன்னேற்பாடும் இல்லை என்றும், தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அவர்களை தூக்கி செல்வதற்கான ஸ்ட்ரக்சர் வசதிகள் கூட இல்லை என்றும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். NLCயில் நடைபெறும் சங்க அங்கீகாரத்திற்கான ரகசிய வாக்கெடுப்பில் எண் 6 வாக்களித்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை தனிப்பெரும் சங்கமாக உருவாக்கி தர வேண்டும் என முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை NLCயில் நடக்கும் சங்க அங்கீகாரத்திற்கான ரகசிய வாக்கெடுப்பு தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் நடக்கும் ரகசிய வாக்கெடுப்பில் தோமுசாவுக்கு எண் 6 வாக்களிக்க வேண்டும் என்றும், தொழிலாளர் முன்னேற்ற சங்க ரகசிய வாக்கெடுப்பில் தனிப்பெரும் சங்கமாக வரவேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் மு. க. ஸ்டாலின் தெரிவித்தார். சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நடப்பாண்டு இறுதிக்குள் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேசிய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வார இறுதி நாட்களில் 50,000 பக்தர்களுக்கு, வார நாட்களில் 10,000 முதல் 20,000 வரையிலான பக்தர்களும் வருகை தருவதாக தெரிவித்தார். மேலும் பக்தர்களின் வசதிக்காக நாள்தோறும் அன்னதானம் திட்டமும் மருத்துவ வசதி மையமும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். தனியார் பள்ளிகளில் தமிழை கட்டாய மொழியாக்குவதற்கு எதிரான வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி. கே. மணி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் இருக்கும் நிலையில் குறைந்தது 3 ஆசிரியர்களை நியமிக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் தமிழை கட்டாய மொழியாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்குகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு நிலுவையில் உள்ளதாக இருப்பதாகவும், வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேலும் 9 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர்களை உடனடியாக நியமிக்கவும் கோரிக்கை விடுத்தார். அதிமுகவின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை என அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின்போது திமுகவின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க
அனுமதிக்கப்படவில்லை என KP அன்பழகன் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கோவிச்செழியன், ஏற்கனவே ஜெயலலிதா பெயரில் 2 பல்கலைக்கழகங்கள் இருப்பதாகவும் பல்கலைக்கழகத்துக்கான அனுமதி ஆளுநரிடம் தேங்கி இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியின் போது திமுகவின் திட்டமான கலைஞரின் வண்ண தொலைக்காட்சியை வழங்காமல் அதிமுக தடை செய்ததாகவும் சாடினார். ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் நிதியை வழங்காமல் தந்திரத்தோடு செயல்படும் திமுக அரசுக்கு வரும் 2026 தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அதிமுக உறுப்பினர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற பள்ளிக்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் மொத்தம் 58,000 ஆசிரியர்கள் நிரந்தர பணியில் நியமிக்கப்பட்டதாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக தெரிவித்த திமுகவால் அதை செய்ய முடியாது என விமர்சித்த செங்கோட்டையன், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும் என்ற பாடலுடன் தனது உரையை நிறைவு செய்தார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அரசு பள்ளிகளில் 5 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 1.5 லட்சம் மாணவர்களை சேர்த்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு 680 பேர் படிப்பதாகவும், ஆனால் அரசு பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு 81 மாணவர்கள் மட்டுமே படிப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர், பள்ளியின் கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்களின் குறைவான எண்ணிக்கை காரணமாகவே அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேராமல் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். மேலும் அரசு பள்ளிகளை தரமான முறையில் செயல்படுத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஹிந்தி சொற்களை 3 மொழியில் எழுத துவங்கியிருப்பது கண்டனத்துக்குரியது என MP சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை விருகனூர் விமான நிலையம் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற தெற்கு ரயில்வே ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஹிந்தியை 3 மொழிகளில் எழுத சொல்லி உத்தரவு போட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாம்பன் பாலம் தொடர்பான ரயில்வே துறை கூட்டத்தில் அண்ணாமலை எப்படி கலந்து கொண்டார் என ரயில்வே துறை விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கடந்த 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக 2222 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 150 பேர் நேரில் ஆஜரானார். இந்நிலையில் MLA-க்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். மேலும் இவ்வழக்கு தொடர்பான 150 பேர் நேரில் ஆஜராகவும் நீதிபதி சஞ்சய் பாபா உத்தரவிட்டார். மாஞ்சோலை பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் காவல்துறையினருடன் வீடு வீடாக சென்று அங்கு வசிக்கும் தொழிலாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களை வெளியேறுவது தொடர்பாக எழுதி தரும்படி கேட்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும் நிலையில் தமிழக அரசு ஊழியர்கள் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவது தங்களுக்கு மிகுந்த வேதனை தருவதாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வெளியாகும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இன்னும் 10 மாதத்தில் திமுக ஆட்சி போய்விடும் என்று அதிமுக பேச்சாளரான நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் அதிமுக மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக ஆட்சியில் கடவுள், பெண்கள் என யாருக்கும் மதிப்பு இல்லை என விமர்சித்தார். மேலும் அதிமுக கூட்டணியை கண்டு திமுகவினர் பயப்படுவதாகவும் அவர் கூறினார். காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒப்பிட்டு சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக திராவிடர் கழக பேச்சாளர் மீது தமிழக பாஜக மகளிர் அணியினர் போலீசில் புகார் அளித்தனர். தமிழக பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் நதியா சீனிவாசன் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரில் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை பாஜக அரசுடன் ஒப்பிட்டு பேசியும் ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மே 2ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் நதியா சீனிவாசன் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி உயர்ந்து காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அவதூறு கருத்து தெரிவித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தன்னை குறித்து அவதூறு கருத்து பரப்பியதாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி KC பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். வழக்கை ரத்து செய்யக்கோரி பழனிசாமி வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். மேலும் கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதற்கு விலக்கு அளித்தும் விவகாரம் குறித்து ஒரு வாரத்திற்குள் பதில் அளிக்கவும் எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த இருவர் விபத்தில் சிக்காமல் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சி வைரலாகி வருகிறது. அச்சிரப்பாக்கம் அருகே உள்ள தொழுபேடு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அங்குள்ள கடையின் அருகே 2 நபர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து நாமக்கல் நோக்கி இரும்பு பொருட்களை ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதுவது போல் சென்றது. உடனே அவர்கள் இருவரும் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்ததால் விபத்தில் சிக்காமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்களை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் 62வது கண்காட்சிக்காக பல வகை மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு சில மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து அளிக்கும் விதமாக பூத்து குலுங்குகின்றன. மேலும் சுற்றுலா பயணிகள் பிரியன் பூங்காவில் மலர்ந்திருக்கும் டேலியா, மேரி, கோல்ட் ஃபேன்சி, பெட்டுனியா, ஸ்டார் பிளக்ஸ், டெலிஷியா போன்ற பூக்களை ஆச்சரியத்துடன் கண்டுகளித்து புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கொடநாடு கொள்ளை வழக்கில் சயானிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கோவை சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களின் தொடர் போராட்டத்தினால் 800 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான இந்நிறுவனத்தில் சுமார் 300 பெண் ஊழியர்கள் என 1350 பேர் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவர்களுக்கு NLCயில் வழங்குவது போன்ற ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அவ்வாறு வழங்காமல் இருந்ததால் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது. ஓமலூரில் காதல் திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் மணமகன் வீட்டை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பணப்பட்டியில் வசிக்கும் கோகுல் மற்றும் ரச்சிதா இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் 10 பேர் கொண்ட கும்பலால் கோகுல் வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த 60 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து சட்டமன்ற வளாகத்தில் MLA தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனாமில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனகலாப்பேட்டை பகுதியில் கொட்டப்பட்டு வந்த நிலையில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு கருதி குப்பை கிடங்கு மூடப்பட்டது. இதனையடுத்து குப்பைகளை அகற்றாமல் உள்ளதால் ஏனாம் பகுதி முழுவதும் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. இந்நிலையில் அங்கு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. திருமுகை வனப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காட்டு யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நின்ற ஆண் காட்டு யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். கடந்த 2 நாட்களாக மருத்துவ குழு மூலம் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 3வது நாளான இன்று மருந்துகள் எடுத்த கிளப்பில் காட்டில் உள்ள ஒரு மர நிழலில் கீழே படுத்து யானை உறங்கியது. மேலும் ஓய்வில் உள்ள உடல்நல பாதித்த யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை அள்ளிக்குளம் நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. வங்கிக் கடன் மற்றும் நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி SS சுந்தர் திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மோசடி தொடர்பான வழக்குகளை கூடுதல் கவனத்துடன் விசாரிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்த தென்காசி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் தனது மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பகுதியை சேர்ந்த மனோகர் என்பவர் சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை திருடி அதில் பாலியல் சேவை உள்ளதாக குறிப்பிட்டு UPI QR கோட் மற்றும் பலரிடம் பணம் வசூலித்து ஏமாற்றியது தெரியவந்தது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 9ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக சரிவை சந்தித்துள்ளது. இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,015 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ் சினிமா என்பது தன் தாய் போல் எனவும் அது இல்லை என்றால் தான் இல்லை எனவும் நடிகை அமலா பால் உருக்கம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் மேமி போக்கோ ஃபேன்ஸ் பிராண்டை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை அமலா பால் இதனை தெரிவித்தார். சசிகுமார் நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அயோத்தி, கருடன், நந்தன் உள்ளிட்ட வெற்றி படங்களை எடுத்து சசிகுமார் தற்போது நடித்துள்ள படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை குட் நைட் படத்தின் தயாரித்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறது. சமீபத்தில் இப்படத்தின் டீசர் வெளியான நிலையில் அதில் இலங்கை தமிழர்களாக நடித்துள்ள சசிகுமார் சிம்ரனின் இலங்கை தமிழ் பேச்சு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது.